குட் ஈவினிங் ஆல். ஸோ இன்றைக்கு நாங்கள் மார்க்கெட்டிங்கில் பேலன்ஸை பார்ப்போம். மார்க்கெட்டிங்கில் பேலன்ஸ்னு சப்ஜெக்ட் பேலன்ஸ் கொஷின்ஸ்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே, நாங்கள் இந்த விஷயத்தில் வந்து எண்ணக்கருக்களை பற்றி படிக்கணும். அதாவது வந்து சந்தைப்படுத்தலில் காணப்படுகின்ற எண்ணக்கருக்களை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது எங்களுக்கு தெரியணும், சந்தைப்படுத்தல்னு சொல்லக்குள்ள வந்து பல வகையான எண்ணக்கருக்கள் இருக்கு. அப்போ சந்தைப்படுத்தல் காலத்துக்கு காலம் வந்து மாறிக்கொண்டே போகும் பொழுது அந்த எண்ணக்கருக்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வந்துச்சு. அதாவது அந்த எண்ணக்கருன்னு சொல்றதே வந்து ஓகே, மார்க்கெட்டிங் வந்து என்னைக்குமே ஒரே மாதிரி இருக்குமான்னு சொல்லி கேட்டால் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ அப்படி மாறும் பொழுது அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப வந்து சந்தைப்படுத்தலில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பல்வேறு புதிய எண்ணங்கள், அதாவது பல்வேறு புதிய கோட்பாடுகளை உருவாக்குறாங்க. ஸோ அப்படி உருவாக்கப்பட்டதை தான் நாங்கள் இந்த எண்ணக்கருக்கள்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் இந்த எண்ணக்கருக்களை வந்து ஒன் பை ஒன், அதாவது ஏதாவது ஒரு எண்ணக்கருவை பற்றி கேட்கலாம். அப்படி இல்லாட்டி சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்கள்னு சொன்னாலே வந்து பொதுவாக நீங்கள் இதில் இருக்க எல்லா எண்ணக்கருவிகளையும் விளங்கப்படுத்தும். அப்படி இல்லாட்டி இதில் ஏதாவது தனித்தனியாக ஒரு எண்ணக்கருவை மட்டும் கொடுத்து அதை பற்றி உங்களுக்கு விளக்கப்படுத்த சொல்லி கூட கேட்கலாம். அப்ப நாங்க முதலாவது பார்ப்போம் இங்க எண்ணக்கருக்கள்னு சொல்லும் பொழுது முதலாவது இருக்கு உற்பத்தி எண்ணக்கரு. அப்போ உற்பத்தி எண்ணக்கருனாலே தெரியும், உற்பத்தியை பேஸ் பண்ணி செய்யற எண்ணக்கரு தான் உற்பத்தி எண்ணக்கரு. அதாவது வந்து ஒரு பொருளை சந்தைப்படுத்துறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப பழமையான எண்ணக்கரு, ரொம்ப பழமையான எண்ணக்கரு. அந்த நாங்க படிச்சோம்னா அந்த கைத்தொழில் புரட்சிக்கெல்லாம் கைத்தொழில் புரட்சிக்கெல்லாம் முன்புல இருந்து காணப்பட்ட இது அந்த உற்பத்தி எண்ணக்கருன்னு சொல்லுவோம். அதுதான் ப்ரொடக்ஷன் கன்செப்ட்னு சொல்றது. அப்ப இந்த உற்பத்தி எண்ணக்கருவுல மெயின் கான்செப்ட் என்னதுன்னு சொன்னா, குறைந்த கிரயத்துல வந்து உற்பத்தியாளருக்கு, அந்த பொருளை உற்பத்தி செய்யறவங்களுக்கு வந்து விருப்பமான பொருட்களை வந்து, அதாவது அவங்க சந்தையில வந்து நுகர்வோருக்கு தேவை விருப்பங்களை கவனத்தில் கொள்ள மாட்டாங்க. நுகர்வோரோட என்ன பொருளுக்கு விருப்பம் அதெல்லாம் எதுவுமே கவனத்தில் கொள்ள மாட்டாங்க. உற்பத்தியாளருக்கு வந்து என்ன பொருட்கள் விருப்பமா காணப்படுதோ அந்த பொருளை வந்து குறைந்த கிரயத்துல வந்து உற்பத்தி செஞ்சு அந்த பொருளை சந்தையில வந்து அதிக அளவுல வந்து சமர்ப்பிக்கிறது தான் இந்த உற்பத்தி எண்ணக்கரு வந்து சொல்லியிருக்கு. அப்ப இந்த உற்பத்தி எண்ணக்கருவுல வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, நுகர்வோர் தொடர்புல வந்து கூடுதலா கவனம் செலுத்தவே மாட்டாங்க. காரணம் என்னது? நாங்க குறைந்த கிரயத்துல பொருளை உற்பத்தி செய்யறோம், சந்தைக்கு வந்து அதிக அளவு சமர்ப்பிக்கிறோம். அவ்வளவுதான் அந்த உற்பத்தியாளர்களோட நோக்கமாகவே காணப்படுது. அப்ப இதுல வணிகர்கள்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி உற்பத்தியாளர்னு சொல்லலாம், அதிக அளவு வந்து உற்பத்தி இயல் அளவு, அதாவது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் கூடுதலா கன்சிடர் பண்ணாங்க. இந்த எண்ணக்கருவுல வந்து மெயினா வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவங்க என்ன ஆப்ஜெக்டிவ் காணப்படுச்சு, நோக்கம் காணப்படுச்சுன்னா, உற்பத்தியை வந்து இயன்ற அளவுல அதிகரிக்கணும். கிரயத்தை, அதாவது ஒரு உற்பத்தி பொருளை வந்து குறைந்த கிரயத்துல வந்து உற்பத்தி செய்யணும். அடுத்தது வந்து சப்ளை பண்றதை வந்து பாரிய அளவுல மேற்கொள்ளணும். அதாவது அதிக அளவு பொருள் வந்து விநியோகம் செய்யணும். அதுதான் இந்த உற்பத்தி எண்ணக்கருல வந்து சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது இந்த உற்பத்தி பொருள் எண்ணக்கரு, அதை நாங்க ப்ரொடக்ட் கான்செப்ட்னு சொல்லுவோம். அதாவது இந்த உற்பத்தி பொருள் எண்ணக்கருனாலே ஒரு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அதாவது பொருளுண்ட தரம், பொருள்ல வந்து குவாலிட்டி, பொருளுக்கான பண்புகள், இது எல்லாத்தையும் வந்து சேர்க்கும் பொழுது நுகர்வோர் என்ன செய்யணும்னு சொன்னா, தூண்டுதல் அளிக்கும்னு சொல்லி யோசிச்சு அந்த அந்த பொருள்ல வந்து பல்வேறுபட்ட நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்தல், அதுக்கான என்ன சொல்றது, அந்த ஃபீச்சர்ஸை வந்து எட் பண்றது, சிறந்த தரத்துடன் உருவாக்குறது, அதன் மூலமா வந்து நுகர்வோரை வந்து எங்களுக்கு வந்து தூண்டுதல் செய்ய முடியும்னு சொல்லி, அதாவது நுகர்வோர் வந்து அந்த பொருளை கொள்வனவு செய்யறதுக்கு வந்து தூண்டுதல் செய்ய முடியும்னு சொல்லித்தான் விற்பனையாளர்கள் வந்து கன்சிடர் பண்ணி உருவாக்கப்பட்ட எண்ணக்கரு தான் இந்த உற்பத்தி பொருள் எண்ணக்கரு. அப்ப இந்த எண்ணக்கருவுல வந்து பின்பற்றப்படுகின்ற சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, அதாவது வந்து இந்த எண்ணக்கருவினை வந்து பின்பற்றுகின்ற சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, அதாவது இந்த எண்ணக்கரு தான் சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவை வந்து பின்பற்றுதுன்னு சொல்றாங்க. அப்ப இங்க வந்து முகாமையாளர் தங்களோட விருப்பங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த உற்பத்தி பொருளோட தரம் தொடர்புல கவனம் செலுத்துவாங்க. அதாவது இப்ப நாங்க தரம்னு சொல்லும் பொழுது எங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. SLSO, ISO அப்படின்னு சொல்லி பல்வேறு தரங்கள் காணப்படுது. நீங்க மேனேஜ்மெண்ட்ல படிச்சிருப்பீங்க, ஸ்மால் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல. ஸோ அப்படியே அந்த தரங்களை பத்தி கன்சிடர் பண்ணக்குள்ள வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஒரு பொருளுக்கு என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஆனா இந்த உற்பத்தி பொருள் எண்ணக்கருவுல வந்து முகாமையாளர் அதை எதுவுமே கன்சிடர் பண்ணாம முகாமையாளர் தண்ட பாட்டுக்கு அந்த பொருளோட தரத்தை கூட்டுறது, அந்த பொருளுக்கான தரங்களை குறைக்கிறது, அந்த மாதிரியான கவனம் செலுத்தியிருக்காரு. சரியா? அடுத்தது வந்து இந்த உற்பத்தியில வந்து
தொடர்ச்சியா வந்து தன்னுடைய நேரத்தையும், உழைப்பையும் செலவழிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வந்து அபிவிருத்தி கர்மங்கள், அதாவது அந்த பொருள வந்து சிறந்த தரமான முறையில நவீன தொழில்நுட்பங்கள பயன்படுத்தி மக்களோட மனத கவரக்கூடிய வகையில உருவாக்கணுங்கிறதுக்காக, அந்த உற்பத்தியாளரோ, அந்த வணிகரோ, அந்த நிறுவனத்தில காணப்படுகின்ற முகாமையாளரோ வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, அதிக அளவு வந்து அ அவங்க பங்களிப்ப வழங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து விற்பனை எண்ணக்கரு. அப்ப விற்பனை எண்ணக்கருலே வந்து எங்களுக்கு விளங்குது. அதாவது விற்பனைய மையமாகக் கொண்டு. இது ஒரு நுகர்வோரை தூண்ட வந்து உற்பத்தி பொருட்கள வந்து சந்தைப்படுத்த முடியாது. அதாவது வந்து நுகர்வோர வந்து நாங்க என்னைக்குமே ஒரு மோட்டிவ் பண்ணாம, நுகர்வோர இப்ப உங்களுக்கு வந்து இப்ப நான் ஒரு பொருள வந்து உங்களுக்கு வந்து அத வாங்குறதுக்கு நான் உங்கள தூண்டுதல் செய்யணும். அப்படி நான் உங்கள தூண்டுதல் செய்யாம அந்த பொருள நான் என்னதான் சந்தைப்படுத்தினாலும் பொருள் வந்து விற்பனை ஆகாது. அப்ப இங்க என்ன செய்றான்னு சொல்லி சொன்னா, அந்த பொருள விற்பனை செய்யணும்னா, விற்பனை கொள்கை மற்றும் விற்பனை மேம்பாட்டு முறைகள். அதாவது புரமோஷன் மெத்தட்ன்னு சொல்லி சொல்லுவோம். அது விளம்பரப்படுத்துறோமா? தனிநபர் தனியாள் மூலம் விற்பனை செய்றோமா? ஆ அப்படி இல்லாட்டி வந்து என்ன சொல்றது? நேரடி விற்பனை செய்றோமா? யாராவது முகவர் ஏஜென்ட் மூலம் விற்பனை செய்றோமா? அப்படி பல்வேறுபட்ட மேம்படுத்தல் டிஸ்கவுண்ட் என்ன மாரி வழங்குறோம். அப்படி பல்வேறுபட்ட மேம்படுத்தல் முறைகள் என்பவற்றை பின்பற்றி வந்து அப்படி பின்பற்றுவதன் மூலமா வந்து விற்பனையை அதிகரிச்சு கொள்ளலாம்னு கருதுறாங்க. அப்படி கருதுவதன் ஊடாக வந்து எங்களுக்கு என்ன நடக்கும்னா, லாபம் மற்றும் அந்த நிறுவனத்துக்கான சந்தை பங்கும் அதிகரிச்சு கொள்ள முடியும். இந்த எண்ணக்கரு வந்து விற்பனையாளரை மையமாகக் கொண்டு யார் அந்த பொருளை விற்பனை செய்றாவோ, அந்த விற்பனையாளரை மையமாகக் கொண்டு உருவாக்கப்பட்டது தான் விற்பனை எண்ணக்கரு. செல்லிங் கான்செப்ட்ன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து நாங்க பார்க்கிறோம் சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு. மார்க்கெட்டிங் கான்செப்ட். அதாவது இந்த எண்ணக்கருக்கள் எல்லாமே வந்து சந்தைப்படுத்தலுக்குள்ள தான் வருது. சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்குள்ள தான் இது எல்லாமே வருது. உங்களுக்கு கேட்பாங்க சந்தைப்படுத்தலின் எண்ணக்கருக்களை தருக. அதாவது சந்தைப்படுத்தல்ல வந்து காணப்படக்கூடிய எண்ணக்கருக்கள் என்னன்னா, நாங்க இந்த எண்ணக்கருக்கள் எல்லாம் எழுதணும். அப்படி இல்லாட்டி சந்தைப்படுத்தல் எண்ணக்கருன்னு சொல்லி சொன்னா, சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவ மட்டும் தான் எழுதணும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு அந்த சொல்ல வந்து பன்மையிலே கேட்பாங்க. சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்களை பற்றி விளக்குகன்னு சொல்லி. அப்ப இத எல்லாமே விளக்கணும். அப்படி இல்லாட்டி சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு என்றான்னு சொல்லி கேட்டா, நீங்க அந்த சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவ மட்டும் விளக்குனா ஓகே. ஓகேயா? அப்ப இந்த சந்தைப்படுத்தல் எண்ணக்கருன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இன்னொரு விஷயம் வந்து, நீங்க இந்த எக்ஸாம்க்கு படிக்கக்குள்ள வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, முடியுமான் மட்டும் இந்த மாரி இங்கிலீஷ் வேர்டையும் வந்து தமிழ் மீடியம் படிக்கிறவங்க வந்து, இந்த இங்கிலீஷ் வேர்டையும் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு தமிழ்ல வந்து அவங்க அந்த என்ன சொல்றது, அந்த டிரெக்ட் டிரான்ஸ்லேட்னால அந்த தமிழ் வந்து சம்டைம்ஸ் பிழையான தமிழ்ல வந்து பேப்பர்ல டைப் பண்ணியிருப்பாங்க. பட் அதுல வந்து அதுக்கு பதிலா வந்து இங்கிலீஷ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ்ல அந்த விஷயம் தெரியக்கூடியதா இருந்தா, இந்த விஷயத்த தான் சொல்றான்னு சொல்லி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வீங்க. அதர்வைஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமா போயிரும். ஸோ சர சிறந்த என்ன சொன்னா டிரான்ஸ்லேட் பண்றது ஒவ்வொரு மாரி டிரான்ஸ்லேட் ஆகி வரும். சரியா இதெல்லாமே நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அதுபடி கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து இந்த சந்தைப்படுத்தல் எண்ணக்கருல என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருள் வந்து உற்பத்தி செய்றதுக்கு பதிலா வந்து சந்தைப்படுத்தக்கூடிய பொருள வந்து நாங்க உற்பத்தி செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த எண்ணக்கருல மிக முக்கியமா என்ன கருதுறாங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க உற்பத்தி செஞ்ச பொருள சந்தைப்படுத்துறதுக்கு பதிலா, சந்தைப்படுத்தக்கூடிய பொருள எந்த பொருள் சந்தையில படுத்த முடியுமோ அந்த பொருள உற்பத்தி செய்யணும். இப்போ COVID-19 பாருங்க. COVID-19 காலப்பகுதியில நாங்க என்ன பொருள் உற்பத்தி செஞ்சாலும் வேலை இல்ல. காரணம் சந்தைப்படுத்த முடியாது. ஆனா, அந்த டைம்ல சந்தைப்படுத்தக்கூடிய பொருளா என்ன இருந்துச்சு? சானிடைசர் இருந்துச்சு, சோப்ஸ் இருந்துச்சு, மாஸ்க் இருந்துச்சு, மெடிசின் இருந்துச்சு. இதுகள நாங்க உற்பத்தி செஞ்சிருந்தா, சந்தைப்படுத்தக்கூடிய பொருட்கள சந்தைப்படுத்துறத தான் இங்க இந்த எண்ணக்கரு சொல்லுது. அதாவது வந்து அந்த இலக்கு சந்தையில இப்ப நாங்க படிச்சோம் தானே டார்கெட் கஸ்டமர். அப்ப அந்த டார்கெட் மார்க்கெட்ல வந்து அந்த மக்களோட தேவை விருப்பங்கள இனங்கண்டு, அவங்களுக்கு ஏத்த மாரி எங்களோட பொருட்கள் சேவைய வந்து உருவாக்கணும். அதன் மூலமா என்ன செய்வான்னு சொன்னா, நுகர்வோர் திருப்தி அடைவாங்க. நாங்க நுகர்வோருக்கு தேவை விருப்பத்த பூர்த்தி செய்யக்கூடிய மாரி பொருள நாங்க உற்பத்தி செஞ்சு சந்தையில சமர்ப்பித்தா, கண்டிப்பா நுகர்வோர் என்ன செய்வாங்க? அந்த பொருள வந்து வாங்குவாங்க. அந்த பொருள வாங்குவதன் அந்த சேவையை பெற்றுக் கொள்வதன் ஊடாக திருப்தியை அடைந்து கொள்வார்கள். அது மட்டும் இல்லாம பாருங்க, இந்த எண்ணக்கரு வந்து நுகர்வோரை மையமாகக் கொண்ட எண்ணக்கருவா தான் காணப்படுது. அதாவது உற்பத்தி பொருளை விட நுகர்வோரோட தேவை விருப்பத்துக்கு அதிக அளவு முக்கியத்துவம் செலுத்துறாங்க இந்த சந்தைப்படுத்தல் எண்ணக்கருல, மார்க்கெட்டிங் கான்செப்ட்ல. அடுத்தது வாடிக்கையாளர் எண்ணக்கரு. இதுதான் கஸ்டமர் கான்செப்ட்ன்னு சொல்லி சொல்றது. இங்க வாடிக்கையாளர தனித்தனியா இனம் கண்டு, அந்த வாடிக்கையாளர்களுக்கு பொருந்தக்கூடிய உற்பத்தி பொருளை முன்வைப்பதன் மூலம் வந்து சந்தையில வந்து உத்திகளையும் அந்தந்த வாடிக்கையாளரை அடிப்படையா அதாவது கொண்டு மேற்கொள்வதனூடாக வந்து சந்தைப்படுத்தல் முயற்சிய வந்து வெற்றி பெற செய்யலாம்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வாடிக்கையாளர் நாங்க எங்களுக்கு வந்து எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் செக்மெண்ட்ட வச்சுக்கொண்டு, அவங்களுக்கு வந்து என்ன பொருள் பொருந்தும் அவங்களுக்கு தேவை விருப்பத்த அறிஞ்சு, அவங்களுக்கு வந்து
ரொம்ப என்ன சொல்றது? சூட்டபிளா உற்பத்தி பொருள் சேவைய முன்வைக்கிறது தான் வந்து வாடிக்கையாளர் எண்ணக்கருன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து நீண்ட காலத்துல வாடிக்கையாளர்களுக்கு வந்து பெருமானம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் வந்து வாடிக்கையாளர்களின் பக்கச்சார்பினை பெற்றுக்கொள்வது இந்த எண்ணக்கரு. அதாவது வாடிக்கையாளரின் பக்கச்சார்புனா, வாடிக்கையாளர வந்து நாங்க கவனத்தில் கொண்டு, அவங்களோட கருத்தில், அவங்களோட பிரச்சனை, குறைநிறைகள கருத்தில் கொண்டு, அவங்களுக்கு ஏத்த மாரி அந்த பொருள வந்து உற்பத்தி செய்றது தான் வாடிக்கையாளர் எண்ணக்கருன்னு சொல்லி நாங்க சொல்றது. இப்ப உதாரணத்துக்கு வந்து வாடிக்கையாளர் வந்து ரொம்ப காலமா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஓகே, எங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்த பெனிஃபிட்ல கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த காஸ்ட்ல கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ அத கன்சிடர் பண்ணி நாங்க வாடிக்கையாளர்களுக்கு பக்கச்சார்பா வந்து அந்த பொருள உற்பத்தி செய்றது தான் வந்து வாடிக்கையாளர் எண்ணக்கருன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து சமூக சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு. சோசியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். அதாவது வந்து நுகர்வோர் மற்றும் சமூக நல்வாழ்வு. அது என்ன சமூக நல்வாழ்வுனா, இப்ப நாங்க ஒரு பொருள் வாங்குறோம்னு சொல்லி சொன்னா, அந்த பொருள் வந்து சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கக் கூடாது. கு தீங்கு விளைவிக்காத பொருளா இருக்கணும். உதாரணத்துக்கு பொலித்தீன் பாவனைய குறைச்சிருக்காங்க. மதுபானங்கள், அந்த மாரியான விஷயங்கள வந்து முடியுமான மட்டும் குறைச்சிருக்காங்க. அந்த சமூக நல்வாழ்வுக்கு வந்து பாதுகாப்ப ஏற்படுத்தக்கூடிய, அப்படி இல்லாட்டி மேம்படுத்தக்கூடியவாறு வந்து டார்கெட் கஸ்டமர்ட தேவை விருப்பங்கள நிறைவு செய்யணும். இலக்கு சந்தையில இருக்கிற தேவை விருப்பங்கள நிறைவு செய்தல் தான் சமூக சந்தைப்படுத்தல் எண்ணக்கருன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இங்க வந்து அதாவது வந்து சந்தைப்படுத்தல் கொள்கைகள பாலிசிஸ வந்து உருவாக்கக்குள்ள வந்து வியாபாரத்துல லாபம் மட்டும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ நுகர்வோரோட தேவை அது மட்டும் இல்லாம சமூக அங்கீகாரம் போன்ற விடயங்கள் கூட வந்து கவனம் செலுத்தப்படும். அதாவது ஒரு தவறான ஒரு பொருள வந்து உற்பத்தி செஞ்சு சமூகத்துக்கு வழங்குறதெல்லாம் இந்த கான்செப்ட்ல இருக்காது. இந்த கான்செப்ட்ல சமூக சந்தைப்படுத்தல் இணக்கர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்காத பொருள உற்பத்தி செய்றது, சமூகத்தின் நல்வாழ்வ பாதுகாக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம வந்து இந்த நுகர்வோரோட வாழ்வை வந்து முன்னேத்துறதுக்கான பொருட்கள் தான் காணப்படணும். ஸோ அதுதான் சமூக சந்தைப்படுத்தல். இந்த முழுமையான எண்ணக்கருன்னு சொல்லி சொல்றது வந்து ஹாலிஸ்டிக் மார்க்கெட்டிங் கான்செப்ட். அதாவது வந்து வணிக நிறுவனம் வந்து உயர்ந்த பெறுபேற்றை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, சந்தைப்படுத்தல்ல இருக்கிற சகல காரணிகளையும், சகல கூறுகளையும் வந்து ஒரு நோக்கத்துடன் வந்து செயற்படுத்துறதுல முக்கியத்துவம் செலுத்துறது தான் முழுமையான சந்தைப்படுத்தல். அதாவது ஓவராலா மார்க்கெட்டிங்ல இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி வந்து ஒரு சிறந்த முறையில வந்து சந்தைப்படுத்தல மேற்கொள்றது தான் முழுமையான சந்தைப்படுத்தல். இப்ப நாங்க அங்க வந்து உற்பத்தி ஒருக்கா பார்த்தோம், உற்பத்தி பொருள பார்த்தோம், விற்பனைய பார்த்தோம், சந்தைப்படுத்தல் பார்த்தோம், வாடிக்கையாளர் பார்த்தோம், சமூக சந்தைப்படுத்தல். இந்த ஓவராலா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு முழுமையான சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவ கொண்டு வரது தான் ஹோலிஸ்டிக் மார்க்கெட்ன்னு சொல்லி சொல்றது. ஸோ அதுக்கு கீழ வந்து நெறைய இருக்கு. ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங், அதாவது உறவுமுறை சந்தைப்படுத்தல், ஒருங்கிணைந்த சந்தைப்படுத்தல், உள்ளக சந்தைப்படுத்தல், செயல்திறன் சந்தைப்படுத்தல். அதுதான் உங்களுக்கு தேவைப்படாது. இப்போதைக்கு வந்து இந்த விஷயங்கள வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்ப இதுதான் வந்து எண்ண கருக்கள். ஸோ இப்ப சம்டைம்ஸ் கேட்பாங்க, இந்த எண்ண கருக்கள பயன்படுத்தி என்னென்ன தந்திரோபாயங்கள் கொண்டு வரலாம்? அப்ப நீங்க உற்பத்தி எண்ண கருவுல என்னென்ன தந்திரோபாயம் கொண்டு வர முடியும்? உற்பத்தி பொருள் எண்ண கருவுல என்னென்ன தந்திரோபாயம் கொண்டு வர முடியும்னு உங்களுக்கு வந்து தெரியணும், ஐடியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு கேட்டு வரலாம். இந்த எண்ணக்கருக்கள் வந்து ஏதாவது ஒரு சினாரியோ தந்து, இந்த சினாரியோல மெயினா எந்த எண்ணக்கரு வந்து யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லி கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து குறைந்த அளவு கிரயத்துல வந்து ஒரு பொருள வந்து அதிக அளவுல வந்து உற்பத்தி செய்றார். இது எந்த எண்ணக்கருவுக்கு வந்து தொடர்புடையதுன்னு கேட்டா, ஓகே, இது வந்து உற்பத்தி எண்ணக்கருவோட தொடர்புடையதுன்னு சொல்லி. ஸோ அப்ப நீங்க வந்து அத கிளியரா தெரிஞ்சு கொள்ளணும். ஓகே. ஸோ இதுதான் எண்ணக்கருக்கள பத்தி இங்க வந்திருக்கு. அப்ப இங்க பாருங்க, வியாபாரத்திலும் உற்பத்தி எண்ணக்கருவின் முக்கியத்துவம். அப்ப இந்த எண்ணக்கருக்கள் வந்து ஏன் முக்கியத்துவம்னு சொல்லி சொன்னா, உற்பத்தி எண்ணக்கருவினா மக்களுக்கு வந்து குறைந்த விலையில வந்து பொருட்கள வந்து விற்பனை செய்யணும். அது மட்டும் இல்லாம வந்து நாங்க அந்த பொருள் வந்து உற்பத்தி செய்றதுல வந்து வளங்கள வந்து பாரிய அளவுல வந்து வினைத்திறனா மேற்கொள்ளணும். என்று சொன்னா பொருட்கள் வந்து என்னத்தான் உற்பத்தி செஞ்சாலும் குறைந்த அளவுல உற்பத்தி செஞ்சிருந்தா, அந்த சமூகத்துக்கு முழு சமூகத்துக்கும் வந்து காணாம போகும். ஸோ அதனால தான் பாரிய அளவு வளங்கள் காணப்படணும்னு. அடுத்தது உற்பத்தி திறன வந்து முடியுமான மட்டும் அதிகரிக்கணும். அதாவது வந்து குறைந்த கிரயத்த பயன்படுத்தி கூடிய அளவுல வெளியீட வந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொல்றது தான் அந்த முக்கியத்துவங்கள் அதுகள் எல்லாமே. ஓகே. அப்ப அடுத்தது வந்து நாங்க இந்த 2020 கொஸ்டின் பார்த்துட்டோம். நான் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின்லாம் ஸ்கிப் பண்றேன். அடுத்தது வந்து பாருங்க, இந்த சந்தைப்படுத்தல்